குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் சில டவுட்ஸ் பற்றிலாம் நம்ம பேச போகிறோம் ஓகேங்களா. ஸோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அப்டேட் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு சேஞ்ச் ஆக போகுது இப்போ ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் வரப்போகுது. அந்த மாற்றங்கள்லேயே ரொம்ப முக்கியமான மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பள்ளி கல்வித்துறைகள்லேயோ சில மாற்றங்கள் வரப்போகுது. ஸோ அந்த மாற்றங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ்ன்றதை வெளியிட போகிறாங்க. இதை கண்டிப்பாக அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம். ரிசல்ட்டே நீங்கள் நெக்ஸ்ட் வீக், அதாவது மே 2nd வீக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன்லேயும் வந்து சில சேஞ்சஸ் எடுத்துன்னு வர போகிறாங்க. அது எந்த ஒரு விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பப்ளிஷ் பண்ண போகிற ரிசல்ட்ஸை பாதிக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பெரிய குழப்பம் என்னென்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆக போகுது, ரிசல்ட்ஸில் ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஆல்ரெடி பண்ண வேல்யூஷனு எதையும் மாற்ற முடியாது. அந்த லிபரல் வேல்யூஷன் பண்ண மார்க்ஸு அது எல்லாம் தான் உங்களுக்கு பப்ளிஷ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ வர கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட் சைட்ஸ் ஃபேவராக தான் இருக்கும். ஸோ விஜய் கவர்மெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட்டுப்பா ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு மக்கள் சப்போர்ட்டு இந்த ஓட்டிங்ஸில் இருக்கும்னு எதிர்பார்க்குற இதுவில் பெரும்பான்மையான கிட்டத்தட்ட ஒரு 100 இடத்துக்கு மேலே வந்து ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவாக தான் அமையும் ஓகேங்களா. ரிசல்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும் ஓகேங்களா. ஸோ பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நம்ம என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோமோ நல்ல ரிசல்ட்ஸ் சேம் அதே தான் வரும். ரிசல்ட்டெல்லாம் எதையும் டைட் பண்ணி ஃபெயில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்காது ஓகேங்களா. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த கிளாரிஃபிகேஷனாக தான் நான் அப்டேட்டே போட்டிருக்கேன். ஸோ இந்த அப்டேட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஓகேங்களா. பார்ப்போம் எத்தனை பேர் இந்த விஜய் ரூல் வந்திருக்குல்ல, சேஞ்சஸ் ஆகிருக்குல்ல. ஸோ குறிப்பாக சொல்லணுன்னா விஜய் அவர்களோட ஆட்சி, இந்த ஆட்சி மாற்றம் வந்து எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. பார்ப்போம் எத்தனை பேர் இது லைக் பண்ணுறீங்கன்னு.